வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன சின்ன சினிமா. புதுயுகம் தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமால வாரம் புது புது படைப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். பல துறைகள் இருக்கு. அந்தந்த துறையில அதுக்கான அடையாளம், அங்கீகாரம், மக்கள் மனசுல நீங்காத இடம் இதெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனா சினிமான்னு வரும்போது தான் கலைஞர்களை மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட கலைஞர்களுக்கான தளம் தான் இந்த சின்ன சின்ன சினிமா. தினம் தினம் புது புது கலைஞர்களை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அவங்களோட படைப்புகளை வாரம் சின்ன சின்ன சினிமால நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நிறைய படங்கள் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கும் 2 படங்கள் காத்துட்டு இருக்கு. அந்த படங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன சினிமாவோட சிறப்பம்சம் என்ன அப்படிங்கறத நான் கண்டிப்பா இந்த நேரத்துல சொல்லி ஆகணும். இங்க போட்டிகள் கிடையாது, நிபந்தனைகள் கிடையாது. படங்களை பார்த்து கருத்துக்கள் தெரிவிக்க போறவங்க, விமர்சனம் பண்ண போறவங்க, காமன் பீப்புள், ஆடியன்ஸ் யாரு தியேட்டர்ல படத்தை பார்த்து ரசிச்சு ஆரவாரம் பண்ணி கை தட்டி விசில் அடிச்சு ரசிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ரசிகர்கள் தான் கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு ஆவலா காத்துட்டு இருக்காங்க. அவங்க படம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த இயக்குனர் நாம கூப்பிடணும் இல்லையா? இயக்குனர் கூப்பிட்டுடலாம். வெல்கம் டு சின்ன சின்ன சினிமா. உங்களோட பேர்? என் பேர் ஜிஎஸ் விக்னேஷ். விக்னேஷ், புதுயுகம் தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமால உங்களோட முதல் படம் ஸ்கிரீன் ஆக போகுது. அதாவது இங்க இது உங்களோட முதல் படம் இல்லையா? இந்த வாய்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆடியன்ஸே வந்து உங்களுக்கு ரேட்டிங் கொடுக்க போறாங்க, அவங்க தான் கருத்துக்கள் சொல்ல போறாங்க படம் பார்த்துட்டு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ஆக்சுவலாக ஒரு பெரிய விஷயம். ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா லைக் ஈச் அண்ட் எவ்ரி ஒரு டேரக்டர் வந்து யூ ஹேவ் டு ப்ரூவ் ஹிம் லைக் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். இப்போ வந்து இட் ஹஸ் கேம் டு அ ஷார்ட் ஃபிலிம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து இட் இஸ் பீங் அ விசிட்டிங் கார்டு டு ஈச் அண்ட் எவ்ரி டேரக்டர். இவங்க வந்து தே ஆர் ப்ரொவைடிங் அ விசிட்டிங் கார்டு ஃபார் அவர் செல்ஃப் டு ஷோகேஸ் டு வேர்ல்டு அப்படின்னு பார்க்க சொல்ல இது ரொம்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன நானே ப்ரூவ் பண்ணலாம், வெளில எனக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் வெளில சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து அவங்களால என்னென்னமோ பண்ண முடியும், பட் தே ஆர் நாட் ஏபிள் டு ஷோகேஸ் தெம்செல்ஃப் அவுட். அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு டெலிவிஷன்ற மாஸ் மீடியாவில் வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுனால இது எனக்கு வந்து ஐ திங்க் ஸோ இட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டைரக்டர். புதுயுகம் தயாரித்து உங்களுக்காக இந்த பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுக்குறோம் இல்லையா? இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லா நிகழ்ச்சியிலும், அதாவது திறமை தேடுற நிகழ்ச்சி எல்லாத்துலேயுமே வந்து ஜட்ஜஸ் இருப்பாங்க. எந்த துறை இருக்காங்களோ அவங்க தான் வந்து மதிப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து யார் டேரக்டாக ரசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்டே நாங்கள் கொண்டு போய் இந்த படத்தை கொடுக்குறோம். அந்த வாய்ப்பு பற்றி எப்படி நினைக்கிறேன்? அதான் சொல்கிறேன், நாளைக்கு நான் வந்து என் படம் எடுக்கிறேன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி த கிரிட்டிக் இஸ் கோன் டு வாட்ச் மை மூவி. ஒரு ஆடியன்ஸ் தான் அதை பார்க்க போகிறாங்க. தே ஆர் கோயிங் டு ரேட் மீ. அந்த விதத்தில் வந்து தே ஆர் ப்ரொவைடட் த பெஸ்ட் திங் ஓவர் இயர். ஒரு ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்து என் படத்தை வந்து ரேட் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ பீங் லைக் நான் வந்து ஒரு படம் எடுத்தேன்னா அதை வந்து நிறைய பேர்கிட்ட போட்டு காட்டுவேன், எப்படி இருக்கு மச்சான் அப்படின்னு கேட்பேன். அந்த விஷயத்தை விட்டு இங்கே வந்து அவங்க 10 பேரை கூப்பிட்டு வந்துட்டு நோ யூ கேன் ஜட்ஜ், தே ஆர் லெட்டிங் டெம் டு ஜட்ஜ் மை மூவி. இட்ஸ் குட். ஆக்சுவலாக என் படத்துக்கு நல்ல கிரிட்டிக் கிடைக்கும். என்னென்ன விஷயம் நான் என்னென்ன உள்ளுக்குள்ள என்ன தப்பு பண்ணியிருக்கணும் அது அவங்க வாயால வெளில வரும். உங்களை நீங்க மெருகேற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புன்னே சொல்லலாம் இது. இன்னைக்கு நாம உங்களோட எந்த படத்தை பார்க்க போறோம்? இன்னைக்கு என்னோட தி கேம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்க பார்க்க போறீங்க. தி கேம்ல வந்து ஒரு குட்டி போர்ஷன் உங்களோட ட்ரெய்லரை நாம முதல்ல பார்த்துடலாம். படத்தோட ட்ரெய்லரை பார்க்கலாம். கமிங் சூன் கேள்விப்படுவோம். நீங்க வந்து கில்லிங் சூன் அப்படின்னு போட்டிருந்தீங்க. உங்களோட ட்ரெய்லருக்கே பலத்த வரவேற்பு இருக்கு, பயங்கரமான கைத்தட்டல் இருக்கு. தி கேம் இது பார்க்கும்போது ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்லுங்க, இந்த கதை வந்து எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆனீங்க? நிறைய நாவல் படிச்சிருப்பீங்க, இல்ல சமீபத்தில் பேப்பர்ல பார்த்ததா இருக்கலாம், இல்ல உங்களோட கற்பனையா கூட இருக்கலாம். எப்படி இன்ஸ்பயர் ஆனீங்க? ஜென்ரலாக வந்து ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு போக சொல்ல வந்து வி டோன்ட் மேக் மச் பட்ஜெட்ஸ். நான் வந்து இந்த கதை வந்து ஒரு ரூம்குள்ளே முடிக்கணும், என்கிட்ட பட்ஜெட் இல்லை அந்த டைமில். பட் நெக்ஸ்ட் வந்து இவங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்புறம் வந்து ஐ மேட் இட் லிட்டில் பிக். இதுதான் ஃபஸ்ட் என்னோட இன்ஸ்பிரேஷன் நினைக்கலாம். இட் ஹேஸ் அ சோஷியல் கான்செப்ட் இன் இட். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் படத்தை பார்க்கலாம் நான் சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க, அதாவது படம் பார்த்துட்டு பேசலாம், நீங்கள் எதுனாலும் படம் பார்த்துட்டு பேசலாம், அப்படியே ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் ஒன்று வச்சுருக்கீங்க. சின்ன சின்ன சினிமாவில் இன்னைக்கு நம்ம கூட விக்னேஷ் இருக்காரு. விக்னேஷோட முதல் படம் நம்ம பார்க்க போறோம். அதாவது புதுயுகம் தயாரித்து வழங்கக்கூடிய முதல் படம் தி கேம். கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க படம் பார்க்கணும். படம் பார்த்துடலாம்.
எழுந்து பார்த்தேன், இங்க இருக்கேன். அப்ப இதுங்களா தெரியல சார், என்ன இடம் இது? I lost. நீங்க 4 பேரும் எழுந்துட்டீங்களா? புரோட்டா சுப்பீரியா நியூக்ளியோ டிரான்சாக்ட் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. நீங்க யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? The person with this disease have the symptoms of psychotic activities of what he deserves to. And I'm addicted to games. சின்ன வயசுல இருந்தே எனக்கு கேம்னா ரொம்ப பிடிக்கும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, நான் அப்படியே அதுக்குள்ள விளையாடிக்கிட்டே போயிட்டேன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த கேம்ல எதுவுமே உண்மை இல்லை. யாராவது என்ன குத்துனா எனக்கு வலிக்காது, நான் செத்தாலும் என்னால திரும்பி வர முடியும். ஃபேக், இட்ஸ் ஆல் ஃபேக். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அது எல்லாமே எனக்கு போர் அடிச்சிருச்சு. That's when I decided உங்க 4 பேரையும் வச்சு ஒரு கேம். மிஸ்டர் கௌதம், செந்தில், பிரியா அண்ட் ஆனந்தி, உங்க 4 பேருக்கும் இன்னும் 3 நிமிஷம் டைம். இந்த 3 நிமிஷத்துல இருந்து உங்க 4 பேர்ல இருந்து யாராவது 2 பேர் சாவணும். அப்படி சாவல 4வது நிமிஷம் நான் சாவடிப்பேன். ஷிட். யாரா நீ? டேய் சைக்கோ, எப்படினா கீழே தானே வந்தவனும், நான் பார்த்துக்கிறேன். நீ உனக்கு கவலைப்படாதீங்க சார், பார்த்துக்கலாம். நான் கையில மாட்ட செத்தடா.
இத பேர் கௌதம் அண்ட் பிரியா. டோன்ட் மெஸ் அரவுண்ட் டூயிங் திங்ஸ். இது என்னோட கேம். நான் வெச்சதுதான் இங்க சட்டம். உங்க 2 பேருக்கும் இன்னும் 2 நிமிஷம் டைம். இந்த 2 நிமிஷத்துல உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சாகணும். சாகணும்னா சாகணும். நீ வாழணும்னா. அப்படி இல்லைனா ஏய் நாடி என்ன இதெல்லாம்? உன் கூட வாழும்போதுதான் சந்தேகப்பட்டுட்டே இருந்த. அதான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி தூக்கிட்டு போயிட்டலடி. அப்புறம் என்ன சாவடிக்கணுமா? என்ன உனக்கு என்னதாடி பிரச்சனை? நடுவில் இவங்களா யாரு? அப்புறம் அந்த சைக்கோ ஒரு பொண்ணை வச்சு காப்பாத்த தெரியல, பெருசா பேச வந்துட்டோம். Look Gautam, I want my life. அதுக்காக உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன். அம்மா, அப்பா, புஜு, 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 ஒன்றும் இல்லைல்ல, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல புஜு. I just want to tell a small story to you. ஒரு ஊர்ல 2 பெர்ச்சலி இருந்துதான். ஒரு பெர்ச்சலி தவறி தண்ணியில விழுந்துருச்சான். அதை பார்த்துட்டு இதை காப்பாற்றணும் 2வது பெர்ச்சாலி குதிச்சுதான் பாரு. பாவம் என்னாச்சுன்னு தெரியுமா? 2 முழுங்கி செத்துடுச்சான். கதை விளக்கம். உதவி பண்ணோன்னு நினைச்சனா செத்துடு. என்னமாச்சு? நீ எப்படி இங்க வந்த புஜு? ஏ கௌதம், பிரியா, நீங்க 2 பேரும் செத்து போயிட்டீங்கன்னா உங்க குழந்தைய யார் பார்த்துப்பா? நானா? பாவம் அனாத குழந்தையா இருக்கும்ல, அதான் உங்க குழந்தைய தூக்கிட்டு வந்து இங்க போட்டேன். இத பாரு, உங்க 2 பேருக்கும் இன்னும் 2 நிமிஷம் டைம். இந்த 2 நிமிஷத்துல உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சாவணும். அப்படி இல்லைன்னா உங்களோட சேர்ந்து உங்க குழந்தையும். I have kept a bomb in my game. I have kept a bomb in my game. ஷூட் மீ. என்ன கொண்டுட்டு குழந்தைய கூட்டு போயிடு. அம்மா,
அப்பாவை சுட போறீங்களாம்மா? Come on, shoot me. அப்பா நம்ம கூட இனிமே இருக்க மாட்டாராம்மா? பிரியா, 4 சாரி கௌதம். 3 2 புரோட்டா சுப்பீரியா நியூக்ளியோ டிரான்ஸே அப்படின்னு ஒரு நோயே கிடையாது. சின்ன வயசுலே எங்கள் அம்மா அப்பாவுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அம்மாவோட 6 மாதம் அப்பாவோட 6 மாதம் பாசத்தை பார்க்காம வளர்ந்தேனா. கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், படித்தேன், ஒரு லாயரான. There is a famous saying, when a man meets the fear of death, he becomes true. என்னைக்கு ஒரு மனுஷன் மரணத்தோட பயத்தை அனுபவிக்கிறானோ அன்னைக்கு அவன் உண்மையா இருக்கான். இந்த சேயிங்க வச்சு எங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்டு வந்தவங்கள மரணத்தோட பயத்தை காட்டி நானும் என் அசிஸ்டன்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கேமை டிசைன் பண்ணோம். And that game is this game. சாரி கௌதம். சாரி. Love you, Gautam. Love you. இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் 14,000க்கு மேலே வந்து விவாகரத்து வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டம் கூட 1 வருஷத்துலேருந்து 6 மாதமாக குறைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் நான் நியூஸ் பேப்பரில் படித்தேன். அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகாக ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் உங்களோடது. நான் ஒரு விஷயம் பார்க்கும்போது என்னடா இது சைக்கோத்தனமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழகான ஒரு நாட் ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருந்தீங்க. ஸ்டோரி நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. நம்மளோட ஆடியன்ஸ் கிட்ட கேட்கலாம், இந்த படம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. இவரோட படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது? இந்த கேம்னு டைட்டில் சொன்னோன்னே ஒரு ஹொரார் மூவியாக இருக்குன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. சஸ்பென்ஸோடு ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு போய் முடிக்கும்போது தான் அந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இப்படி தான் ஸ்டார்ட் ஆகி இப்படி தான் முடியுதுன்னு சொல்லும்போது அது ஒரு யூஷுவல் இதுவாக இருக்கும். ஸோ அவர் சஸ்பென்ஸ் வச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த ஷார்ட் ஃபிலிமோட தீம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. இப்போது இந்த சூழ்நிலையில் டிவோர்ஸ் தான் கோர்ட்டில் நிறைய கேஸ் பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு சேஞ்சஸ் வரலாம். எப்போவுமே அந்த என்ன சொல்கிறது, ஒரு அந்த பசங்க வந்து அவங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சிருக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றத ஒரு நல்ல அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. ஓகே, மரணத்தின் விளிம்புக்கு போகும்போது மனுஷன் ரொம்ப உண்மையாக இருப்பான் அப்படின்ற ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஹாலிவுட் மூவியில் ஏற்கனவே வந்திருக்கு. இட் ஹஸ் பீன், நான் யோசித்தேன் என்ன இவங்க அதே மாதிரி இருக்கே அப்படின்னு யோசித்தேன். பட் ஓவர் டர்னிங் டு த நெக்ஸ்ட் சைட் இட் வாஸ் வெரி மச் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். விச் இஸ் என்ன சொல்கிறது, டோட்டலாக அப்படி இப்போ அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட் கம்பேர்ட் டு த செகண்ட் ஹாஃப். அது மட்டும் இல்லாமல் நவடேஸ் இந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு வியாதி சொல்லி அதுக்கு ஒரு பேர் வைக்கிறது வந்து இட் ஹஸ் பிகம் அன் ட்ரெண்ட், அனதர் ட்ரெண்ட். அண்ட் இவன் தோ இட் இஸ் பீங் அன் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி புதுசாக ஒரு வியாதி சொன்னோன்னா அது வந்து மக்களுக்கு அவங்களுக்காகவே இருக்கிறதா நினச்சிப்பாங்க அப்படின்னு. யோர் கான்செப்ட் ஆஃப் சேயிங் தட் நத்திங் இஸ் தேர் இன் திஸ் அப்படின்னு சொன்னது வந்து தட் வாஸ் குட். யூ ஆர் வெரி மச் கன்சர்ன் தட் பார்க்குறவங்க தே ஷுட் நாட் பி கெட் அஃபெக்டட் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா ஆக்டிங் வைஸ் பார்த்தோன்னா ஒரு சில பார்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அந்த அந்த கத்தி நைஃப் கீழே போடுறது வந்து இட் இஸ் நாட் இன் பிக் இஷ்யூ. பட் ஈவன் தோ ஃபீலிங் இன் ஹிஸ் ஹேண்ட், his face is not been expressed. அவரோட ஃபேஸ் நம்மளுக்கு தெரியல, அவரோட கையில் அந்த ஷிவரிங்கோட he is losing that போது that is good. that piece was really awesome. அந்த ஃபஸ்ட்டு இறந்து போன 2 பேர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. டப்புன்னு யாருன்னே தெரியாமல் டப்புன்னு செத்து போன மாதிரி இருந்துச்சு. மேபி இட் மே பி யோர் கான்செப்ட்,
பட் அக்கார்டிங் டு மீ தட் வாஸ் ஓகே. சின்ன சின்ன விஷயங்கள் அவருக்கு என்னெல்லாம் தோணுச்சோ சொன்னார். இந்த படத்தில் ஒரு அழகான மெசேஜ் இருந்தது, கடைசியாக எதிர்பார்க்கவே இல்லாத இடத்துல வந்து ஒரு மெசேஜ் இருந்தது இல்லையா? ஸோ நீங்கள் இந்த படத்தை எந்த மாதிரி ரசிச்சிங்க? உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? படம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பார்த்த ஒரு எஃபெக்டாக இருந்துச்சு. அந்த சவுண்ட் ஆகட்டும், அந்த லாஸ்ட்டில் வந்து அந்த ஹம்மிங் வந்து அந்த அவர் சொல்லி முடிச்சுட்டு அவர் டான்ஸ் ஆடி இப்படி போகும்போது அந்த ஹம்மிங் சூப்பராக இருந்துச்சு. அந்த அவர் சொன்ன மாதிரி கத்தியை அது கீழே போடுறது வந்து அது சாதாரண விஷயந்தான், ஆனால் அந்த ஃபீலை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த சாகிற நேரத்தில் வந்து உண்மையாக தான் இருக்க முடியும் அப்படின்னு உண்மையிலே அந்த தாட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லீட் ஆக்டர்ஸ் 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உண்மையாக இப்போ தேவையான ஒரு கருத்துன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃபேமிலி கோர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கேஸ் தான் பெண்டிங்கில் ரொம்ப இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக ஒரு சூப்பரான கருத்து, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே. நீங்கள் சொன்னீங்க அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி இல்லை ஃபீச்சர் ஃபிலிம் அளவுக்கு இருக்குன்னு. இந்த புதுயுகம் தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமாவோட நோக்கமே அதுதான். நம்மளோட இயக்குனர்களை வந்து வெள்ளித்திரைக்கு வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள் வாயிலேருந்து, அதாவது ஒரு ஆடியன்ஸ் வாயிலேருந்து அந்த மாதிரி ஒரு கருத்து வருது. மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? அந்த சைக்கோ கேரக்டர் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணார். கேமரா சூப்பர், மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, லைட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. எக்ஸ்ப்ரெஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அந்த குழந்தையாக இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து இன்னும் கொஞ்சம் கண்ணில் தண்ணி வர வச்சுருந்தா அந்த இன்னும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த 3 மினிட்ஸ் பார்த்து எனக்கு 3 ஹவர்ஸ் படம் பார்த்த மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நைஸ். உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கேம் ப்ளே பண்ணியிருக்காரு டேரக்டர். அது ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு கடைசியில், நல்லா இருக்குது. அது பார்க்கறது நல்லா இருந்துச்சு. த்ரில்லிங்காக கொண்டு போயிட்டு நல்லா ஒரு ஏதோ அது ஒரு அடுத்து என்ன நடக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருக்குமே அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அதான் அந்த கடைசியில் ட்விஸ்ட் வச்சது, அந்த கான்செப்ட் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல கான்செப்ட் தான், நல்ல கதையோட கரு வந்து நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட எனக்கு வந்து ஹாரர் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் மூவி எஃபெக்டில் இருந்தது. நல்ல ஒரு படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? இந்த கேம், இந்த டைட்டில் வந்து கரெக்டாக அது ஆப்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஆக்டிங் வந்து அதில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி காட்டணும் அப்படின்றது, அந்த டைரெக்ஷன், அது எல்லாமே நல்லா ஃபேபுலஸான ஒர்க்காக இருந்தது. அது கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் செட், அந்த ஆர்ட் டைரக்ஷன்ஸு, அப்புறம் லைட்டிங் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாதிரி த்ரில்லராக ஆரம்பித்து கடைசியில் அந்த ட்விஸ்ட் வச்சிங்க, அந்த சென்டிமெண்டலாக அந்த அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வர்ற அந்த விஷயத்தை வந்து லாயராக வந்து மோஸ்ட்லி வந்து எல்லோரும் ரொம்ப இழுத்து வைப்பாங்களோ இல்லை தள்ளி வைப்பாங்களோ அந்த மேட்டர்ஸ். ஆனால் நீங்கள் எவ்வளோ அருமையாக அழகாக டீல் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சஸ்பென்ஸ், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா அந்த டெக்னிக்கலாக அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி அந்த கட்ஸு எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ டோட்டல் ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருந்தது. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் படம் பிடிச்சிருக்கு, ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. என்ன ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். கிட்டத்தட்ட விதவிதமான கமெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க ரேட்டிங் அவுட் ஆஃப் 10. சாரி கௌதம். லவ் யூ கௌதம். 9 கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு அதிகமான ஒரு ரேட்டிங்னே சொல்லலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது படம். மறுபடியும் நீங்கள் புதுயுகம் தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமாவில் ஒரு நல்ல படத்தோட இவங்க சொன்ன சின்ன சின்ன ஃபீட்பேக்ஸ் எல்லாம் சொன்னாங்களே, எப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னும் அழகான படத்தோட சந்திப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள்.